pasangla, welcome to Xylem CBSE channel. நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. Yes, pasangla, we are back with our social class. So இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the rise of nationalism in Europe நம்ம வந்து பார்க்க போறோம். It is a very big and very important ஆன chapter. Most of the questions வந்து first chapter, second chapter and third chapter வந்து வரும் அப்படிங்கறத என்னோட from my research I came to know. Okay, so pasangla, you know the drill, right? So எனக்கு வந்து I need all your support here. எனக்கு வந்து like I need all the support so that I can finish this whole SST for you guys. Okay, I'm doing this for you. Okay, so நம்ம மேக்ஸும் மாசா படிப்போம், அதே மாதிரி சோஷியலும் நம்ம வந்து மாசா படிப்போம். So pasangla, spam white hearts in the comment section after watching the session. Okay, so comment section la white hearts neenga vandu spam pannirukkom. I wish everybody to do this. Okay, right? Yes. So எனக்கு வந்து உங்களோட support இருந்தாதான் I like உங்களோட support இருந்தாதான் I can do my best, right? Yes or no? So like it's up to you. Yes pasangla, okay va? Right. So இன்னைக்கு like before going to the series, so அதுக்கு முன்னாடி I will be telling you something that நம்மளோட fast track batch உங்களுக்கு இல்ல, it's for NEET. Okay, so NEET படிக்கிற பசங்களுக்கு, so if you have anybody NEET prepare பண்ற யாராச்சும் you can recommend. So fast track batch இருக்கு, so அதுல வந்து 15% offer is going on. So அதே மாதிரி நம்மளோட Thalapathy batchலயும் 30% is going on and repeaters batchலயும் 30% is going on. Okay, yes, so you will be getting your free notes in our WhatsApp community. So மறக்காம நம்மளோட QR code scan பண்ணிக்கோங்க. Okay, yes, so we will start it. Okay, okay pasangla, so நம்மளோட rise of nationalism in Europe. So it's Europe அப்படிங்கற அந்த like என்ன சொல்லலாம் அந்த ஒரு இதுல, ஓகேவா? So யூரோப்ல வந்து nationalism, like what do you mean by nationalism? First I will just start with that. Okay, obviously you will be knowing the French Revolution things and everything, right? So நம்மளோட என்ன சொல்லலாம், யூரோப்ல வந்து nationalism கொண்டு வரதுக்கான what and all happened, what is happening, யாரெல்லாம் வந்து முன்னாடி நின்று இது பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம். ஓகே, ஸோ முன்னாடி எல்லாமே வந்து தேர் வேர் லைக் கிங் ரூல் பண்ற அந்த ஒரு என்ன சொல்லலாம் அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு, ரைட்? ஸோ நம்மளோட என்ன சொல்லலாம், ஸோ ரைஸ் இந்த நேஷனலிசம், நான் பேசிக்கலி ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ, நேஷனலிசம் அப்படிங்கிறது எல்லாமே ஈக்குவல் டு எவ்ரிபடி. ஓகேவா? ஸோ எல்லா ரைட்ஸ், எல்லா லாஸ் எல்லாமே ஈக்குவல் டு எவ்ரிபடி. அண்ட் முன்னாடி என்ன இருந்துச்சு, தேர் வர் கிங்ஸ் ரூல், அது இருந்துச்சு. லைக் ஓகே, இப்போ வந்து சோஷியலோட லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா மொனார்கி அந்த ஒரு சிஸ்டம் வாஸ் தேர், ரைட்? ஓகே, ஸோ இந்த பிக்சர் வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு அண்ட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிக்சர். இட் இஸ் அ டிராயிங், ஐ மீன் இட் இஸ் அ பெயிண்டிங், லைக் இல்லையா? ஸோ அந்த பெயிண்டிங் என்ன அப்படின்னா, இது நான் எதுக்கு வச்சேன், யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஃப்ரம் திஸ். ஓகே, ஸோ இந்த பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ பெயிண்டிங் பை நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் ஃப்ரெடரிக் சொரியூ. ஓகேவா? ஃப்ரெடரிக் சொரியூ இஸ் த ஆர்டிஸ்ட், எ ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட். இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ தே லைக் அந்த டைம்ல வந்து ஆர்டிஸ்ட் வாஸ் சம்திங் லைக் என்ன சொல்லலாம், அன்னைக்கும் அந்த நியூஸ் பேப்பர் திங்ஸ் எல்லாம் இருக்கு, லைக் அவங்களோட அந்த ஐடியாலஜி ஆஃப் தட் பர்டிகுலர் அந்த நேஷனோடது இல்லாட்டி அந்த கான்டினென்டோடது, ஸோ அதை வந்து அவங்க வந்து என்ன சொல்லலாம் அந்த கண்ட்ரியோடது அது வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு லைக் அந்த பெயிண்டிங்ஸ்ல இதுல. ஓகேவா? ஸோ வாட் யூ கேன் see is that you can see lot of flags here, right? எல்லா flags is there, நிறைய countries-ஓட flags is there and they are marching towards some statue. ஓகேவா? இதுதான் அந்த statue, they are marching towards some statue. இந்த ஸ்டாச்சு என்னதுடா, இந்த ஸ்டாச்சு அப்படிங்கிறது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஓகேவா? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸோ இங்க பாருங்க, the dream of worldwide democratic and social republic, the pact between nations, a print prepared by Frederick Sorio at 1848ல வந்து இந்த பெயிண்டிங்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, இந்த பிரெஞ்ச், இந்த ஜெர்மனி அண்ட் எவ்ரி அதர் நேஷன்ஸ் அவங்களோட நேஷனுக்கு ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தே ஆர் வேரிங் தேர் க்ளோத்ஸ் அண்ட் அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி
அவங்க வேர் பண்ணி they are marching towards the Statue of Liberty. Okay, Statue of Liberty அப்படின்னா so everybody அந்த before her everything is equal அந்த மாதிரி அந்த ஒரு that is what representing அந்த Statue of Liberty இல்லையா. so they are marching towards the என்ன சொல்ல Statue of Liberty there. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து some of them are already moved past her, so which means like the states like America, so இவங்க எல்லாமே வந்து like okay இவங்க எல்லாருமே வந்து என்ன ஆயிடுச்சு இவங்க வந்து already not states பசங்களா ஓகேவா like அமெரிக்கா எல்லாமே என்னாச்சு ஆல்ரெடி they got national அதாவது they got the nationalism அந்த ஐடியாலஜி அவங்க ஏத்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு நேஷன் ஸ்டேட்டா மாறிட்டாங்க. அதனாலதான் they went past the Statue of Liberty. Okay, மத்தவங்க எல்லாருமே they are moving forward to it. Okay, they are struggling or they are like moving forward, they are moving forward for a like nation state-க்காக போறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. so that is what இங்க நடக்குது and that is what meant by the art painter. okay, and you can see this lot of இந்த என்ன சொல்லலாம் இங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு வந்து கிளியரா தெரியுது அப்படின்னா இட் இஸ் என்னன்னா இந்த கிரவுன்ஸ் அண்ட் அந்த இதெல்லாம் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து திஸ் இஸ் பேசிக்கலி இந்த மொனார்கி வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓகே, ஆல் திஸ் ஆர் அண்டர் த கிரவுண்ட். இதை இந்த மொனார்கி ரூலை நாங்கள் வந்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அதாவது கிங்ஸ் ரூல் இனிமே இருக்காது. அண்ட் ஏன்னா வந்து எவ்ரிபடி நோ ரைட். ஸோ தேர் வில் பி திஸ் கிங் ஓகேவா, அந்த கிங் இருப்பாங்க and the king will be ruling the entire அந்த சிஸ்டத்தை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கார்டிங் இவனுக்கு வந்து என்ன சொல்ல இவனுக்கு ஃபேவரபிளா அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், they will be imposing laws, taxes and things. அது வந்து அங்க வந்து என்ன சொல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது, ஒரு ஜஸ்டிஸ் இருக்காது அங்க ஓகேவா. ஸோ டு பி ப்ரிசைஸ். ஸோ அது வந்து அங்க என்ன அங்க அது வந்து சம் பீப்புள் ஃபைண்ட் லைக் ஓகே திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூபிட், இது என்னது இவன் நினைச்சா இந்த மாதிரியா அப்படி இப்படின்லாம் திங்க் பண்ணி லைக் எவ்ரிபடி நோஸ் ரைட். ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லலாம், தெர் இஸ் நோ ஜஸ்டிஸ் சர்வ், வி வில் பி ஸ்டார்டட் திங்கிங். ஸோ அதே மாதிரி ஓகே நான் அவ்வளவா போல. ஸோ இதுல இருந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பசங்களா. ஸோ கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா வாட் இஸ் த ஐடியாலஜி ஆஃப் திஸ் பெயிண்டிங். ஓகே, ஸோ ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம். ஓகே, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஓகே ஒரு யூனிட்டி, அந்த மாதிரி இதெல்லாம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் என்ன சொல்லலாம் பர்டிகுலரான இந்த ஒரு பெயிண்டிங்ல இருந்து அவங்க வந்து இது பண்றாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, யூ கேன் சே டெமோக்ரஸி ரைட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அதை நோக்கி அவங்க போறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து லைக் இப்போ வந்து ஆல்ரெடி ஓகே தே டிசைடட் எங்களுக்கு வந்து வி நீட் அ நேஷனலைஸ்டு ஸ்டேட் வி நீட். ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்லலாம் லைக் இந்த மொனார்கி இருக்கிற அந்த ஒரு இது வந்து எனக்கு வேணாம். ஸோ ஐ நீட் திஸ், எனக்கு வந்து இது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, they are starting the revolution. Okay, French Revolution, the French Revolution and the idea of nation அப்படின்னா unity, everything is same for everybody. அதான் அந்த நேஷன், அந்த ஒரு நேஷன் கொண்டு வரதுக்காக அவங்க வந்து இது பண்ணதான் the first clear expression of nationalism led to French Revolution in 1789. Okay, 1789ல they started the French Revolution. and எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, the French Revolution led to the transfer of sovereignty. ஓகேவா, independency, making laws independently. ஓகேவா, ஸோ அதாவது they are representing ஒரு நேஷனை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதாவது why they are representing a nation, அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ அது புரிஞ்சு நம்ம வந்து ஒரு லாஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ வந்து அந்த கிங்குக்கு ஏத்த மாதிரி அவங்க ரூல்ஸ் வந்து அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ண ஃபார் தேர் அவங்க வந்து ரொம்ப கிரீடியா இருந்தாங்களா, ரொம்ப ஜெலசி அவங்க. ஓகே, ஸோ சம் பீப்புள் வில் பி தேர் நோ தே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரியா அவங்க அது பண்ணிக்கிற மாதிரி இருந்தாங்க வந்து முன்னாடி இருக்குது கிங்ஸ் அண்ட் த குவீன்ஸ். ஓகே, ஸோ த மோர் ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ். ஓகே, ஸோ அதுக்காக அவங்க வந்து என்னன்னா இந்த மொனார்கியை வந்து அவங்க மாத்தணும். ஓகே, ஸோ தட் இஸ் monarchy has to be changed to body of French citizens. என்னன்னா French citizen அதாவது பிரான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு
அந்த சிட்டிசன்ஸ் ஷுட் ஹாவ் லைக் அவங்களோட பூமி, அவங்களோட ரைட்ஸ், அவங்க அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து பவர் கொடுக்குற மாதிரி அவங்க மாற்றணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஆர் த லைக் என்ன சொல்லலாம் மெயின் ஐடியாலஜி ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். தே வாண்ட் டு சேஞ்ச் த மொனார்கியல் சிஸ்டம். மொனார்கியை வந்து மாற்றி ஃபுல்லி வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து சொவெரினிட்டி வந்து அவங்களுக்கு வேணும். ஓகே, தே வாண்ட் டு மேக் வாட் எவர் த திங்ஸ் ஆர் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இண்டிபெண்டன்ட்லி இது பண்ணுறதுக்கும் பாடி ஆஃப் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஸ், தட் இஸ் அங்க இருக்கிற மக்களுக்காக. ஓகே, நாட் ஃபார் த ஒன்லி அந்த ஒரு பர்சனுக்கும் அந்த ப்ரிவிலேஜ்டான இருக்கிற அவங்களுக்கு சுற்றி ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் கிடையாம அந்த ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஷிப்ஸ் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் திஸ் ரெவல்யூஷன். ஓகே, சரி. ஸோ ஓகே, அவங்க ரெவல்யூஷன் எல்லாம் பண்ணி போராடி வாட் ஹேப்பன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடத்தி ஷிஃப்ட் ஆஃப் பவர். ஓகே, பவரை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ பவர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க பசங்களா. ஸோ தேர் ஆர் லைக் சோ மெனி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஹியர், விச் மீன்ஸ் ஒரு லைக் இப்போ வந்து ஒரு வருஷமா அவங்க வந்து என்ன மொனார்கி அந்த கிங்ஸ் ரூல்ஸ்ல வந்து இருந்திருக்க மாட்டாங்க, ரைட்? அவங்க வந்து காலகாலமா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, காலகாலமா அந்த கிங்கோட ரூல்ல கிங்கோட செட் ஆஃப் அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு இதுல வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க சொல்லிட்டு அவங்க நடந்திருப்பாங்க. ஸோ த மெயின் கன்ஸ்ட்ரெயின் ரிலேட்டி இதை நான் வந்து எப்படி எல்லாருக்குமே வந்து ஹவு கேன் ஐ ஜஸ்ட் எல்லா சிட்டிசன்ஷிப் அந்த எல்லா மக்களுக்குமே வந்து எப்படி நான் கரெக்டா இதை வந்து சர்வ் பண்றது. ஸோ தட் வாஸ் த பிக்கஸ்ட் என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. ஓகே, ஸோ பட் ஹவு a sense of collective identity. So they have to collective identity, which means என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஓகே, என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் among the French people was created. ஸோ வந்து ஓகே, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து லைக் சொவெரினிட்டி வந்துருச்சு அண்ட் தே காட் த பவர், அதாவது மொனார்கிலேருந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. என்னெல்லாம் அவங்க வந்து இது பண்ணாங்க, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தே ஹாவ் டேக்கன், ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். So the main thing என்ன தெரியுமா பசங்களா, they have given the power to people. ஓகேவா? பீப்புளுக்கு பவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the idea of la patrie and le citoyen. பசங்களா நான் வந்து I will tell you one thing. The thing which எனக்கு வந்து சோஷியல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இஸ் தட் ரைட்டிங் எவ்ரிதிங் இன் பாயிண்ட். நீ வந்து பேராகிராஃப்ல எழுதுனா நோபடி இஸ் கோயிங் டு கிவ் யூ மார்க். ஓகே, சரி மேம் நான் பாயிண்ட்லேயே எழுதுறேன். பாயிண்ட்ல எழுதுனா மட்டும் போதாது, தே வில் பி லுக்கிங் ஃபார் சம் சர்டன் வேர்ட்ஸ் அங்க இருக்குதா. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த கலெக்டிவ் ஐடென்டிட்டி விச் ஹேவ் பீன் டேக்கன் இன் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்னெல்லாம் கலெக்டிவ் ஐடென்டிட்டி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா லா பாட்ரே அண்ட் லே சிட்டியான். அந்த பாயிண்ட் நீ வந்து எழுதிருக்கியா, ஸோ அந்த 2 வேர்ட் நீ வந்து அதுல டெலிவர் பண்ணிருக்கியா அப்படின்னு தான் வந்து பேப்பர் பாக்குறவங்க பார்ப்பாங்க. அது இல்லை அப்படின்னா ஓகே, அவன் தெளிவா படிக்கல அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, த ஐடியா ஆஃப் லா பாட்ரே அட் லே சிட்டியான் emphasize the nation of a united community enjoying equal rights under the constitution. So they made a constitution. So la patrie, the fatherland அப்படின்னா whoever like French இப்போ வந்து என்னன்னா fatherland அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து they had the power. ஓகேவா? So which means la partition அப்படின்னா nation belongs to the people in France. Okay, so not for the கிங்குக்கு மட்டும் கிடையாது. லா பாட்ரி அப்படின்னா the fatherland அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. So what they are meaning by la patrie அப்படின்னா the land belong to the people. So whoever in the French people தான் அந்த land belong ஆகும். And les citoyens அப்படின்னா இப்போ வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லா பாட்ரே அப்படின்னா the land belong to the citizens. whoever யார் அங்க அந்த French people யாரெல்லாம் இருக்காங்களோ without அந்த கிளாஸஸ் பார்க்காமலே அவங்க என்ன பண்றாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாட் ஃபார் த கிங்குக்கு மட்டும் கிடையாது அந்த லைக் பர்டிகுலர் அந்த லேண்ட் வந்து கிங்குக்கு கிடையாது.
it belongs. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், இந்தியா இஸ் அவர் நேஷன் அப்படின்னா நம்மளோட இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சொல்ல முடியாது. ஏன்? பிகாஸ் இட் வாஸ் ரூல்டு பை இந்த மொனார்கி அந்த கிங்ஸ் ரூல் எல்லாம் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து the land belongs to the French citizen, whoever in the land or whoever is the people belong to that land belongs. அதாவது I hope you understand. Okay, next வந்து les citoyen அப்படின்னா the citizens have the power. Okay, citizens have the power. Citizens have the power. Okay, எல்லாருக்குமே வந்து equality and equal citizenship. Nobody is treated as என்ன சொல்லலாம், nobody is treated as different. எல்லா citizenshipக்கும் வந்து equal citizenships and the people had the power, and the next thing is equal rights and equal laws. எல்லாருக்குமே வந்து equality வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா a new French flag. ஓகேவா? நியூ பிரெஞ்ச் பிளாக் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. தேர் வேர் லைக் அந்த கிங்கோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த பிளாகா இருந்திருக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இப்போ நீ வந்து உன்னோட போட்டோ போட்டு பைக்ல ஓட்டுறப்ப, யூ ஹாவ் அ பைக், உன்னோட போட்டோ போட அது உன்னோடது அப்படின்னு ஒரு இது வந்துடும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் டெல்லிங் an எக்ஸாம்பிள் சொல்றேன். இவன் இந்த கிங் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபுல் நேஷனே, அந்த ஃபுல் கண்ட்ரியே வந்து என்னோடதுன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி வச்சுட்டா அவங்களோடது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் இஸ் நாட் லைக் என்ன சொல்லலாம், இட்ஸ் நாட் வேலிட், இட் இஸ் நாட் என்ன சொல்லலாம், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு புது கொடி, நியூ பிளாக் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரைட்? ஸோ தட் இஸ் ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட் கலர். ரைட்? ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட் கலர். So the third point பாத்தீங்கன்னா, the estate generals was elected by the body of active citizens and named and renamed the National Assembly. So first வந்து estate generals were there. So there were like first estate, second estate, third estate அப்படின்னெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க முன்னாடி படிச்சிருப்பீங்க. ஸோ go and check it. Okay, ஸோ அந்த செட் ஆஃப் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரூல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமேல அவங்க இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தே டெமாலிஷ். பசங்க நீங்க வந்து நான் இந்த லைன் லைக் ஐ ஆம் ஜஸ்ட் என்ன சொல்லலாம், ஐ அம் அண்டர்லைனிங் திஸ் வேர்ட்ஸ். நோ, அதெல்லாம் நீ வந்து மறக்காம நீ ஹேவ் டு நோட். ஓகேவா? மற்றது வந்து நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உன்னோட லாங்குவேஜ்ல நீ வந்து இது பண்ணிக்கலாம். அவங்க வந்து இப்போ வந்து இங்க பாருங்க, தி எஸ்டேட் ஜெனரல் வாஸ் லைக் எஸ்டேட் ஜெனரல் வாஸ் ரீப்ளேஸ்ட் அப்படின்னு கூட எழுதலாம். இல்லாட்டி எலெக்டட் பை த பாடி ஆஃப், எப்படி வேணா நீ அபாலிஷ் பண்ணிட்டாங்க, தென் நியூ சிட்டிசன்ஸ் வேர் எலெக்டட் பண்ணிட்டாங்க, அண்ட் அவங்க வந்து நேஷனல் அசம்பிளி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நீ இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இட்ஸ் யோர் லாங்குவேஜ்ல நீ எழுதிக்கலாம். பி கேர்ஃபுல் வித் த வேர்ட்ஸ். ஜெனரல் எஸ்டேட், நேஷனல் அசம்பிளி, லே பேட்ரியே, லே சிட்டியான், ஓகே, நியூ பிரெஞ்ச் ஃபிளாக், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஸோ தட் ஆல் த ஸ்மால் வேர்டிங்ஸ் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து ஜென்ரல் எஸ்டேட் ஜென்ரலை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஜென்ரல் எஸ்டேட்டை வந்து ரீநேம் பண்ணிட்டாங்க ஆஸ் நேஷனல் அசம்பிளி. நேஷனல் அசம்பிளி அப்படின்னா தீஸ் ஆர் த பீப்புள்ஸ் ஹூ ரெப்ரசன்ட் த நேஷன். ஓகேவா? இந்த நேஷன்ல இருக்கிற சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கவலைகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி, இப்போ வந்து என்ன சொல்ல, உங்க கிளாஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா? ரைட்? ஸோ அப்படி எப்படி நீங்க வந்து இந்த என்ன சொல்லலாம், லைக் கிளாஸ் லீடரை நீங்க வந்து எப்படி வந்து லைக் ஹவு யூ வில் கைஸ் செலக்ட். மேம் எங்க கிளாஸ்ல எல்லாம் டீச்சரே தான் மேம் செலக்ட் பண்றேன், இல்லாட்டி யூ கைஸ் வில் ஷவுட். நோ, நான்லாம் படிக்கும்போது நானும் லீடராக இருந்தேன், பட் என்னை யாரும் சொல்ல. ஓகே, எனிவேஸ் அதுக்கு நம்ம அப்புறமேல் வருவோம். கிளாஸ் லீடர்ஸ் வந்து நீங்கள் எப்படி, உங்களோட ஃப்ரெண்ட் இல்லாட்டி ஹூஎவர் இஸ் கேப்பபிள் ஆஃப் லீடிங் த கிளாஸ், நீ வந்து அவங்களோட பேர் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பீப்புள் வில் எலெக்ட். யாருக்கு நிறையா ஓட்ஸ் வருவாங்களோ தே வில் பி த லீடர். ஸோ இப்போ இந்த ஃபுல் கிளாஸுக்கு வந்து என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் யோர். ஃபுல்லா வந்து திட்டு கேட்கறது எல்லாம் வந்து இந்த லீடர் தான் இருப்பாங்க. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ த திங் இஸ், ஸோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்டிவ் சிட்டிசன்ஸ். ஸோ ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் ஆர் த
men above 25 who is actively paying taxes. ஓகேவா, ஆக்டிவ்லி பேயிங் டாக்ஸஸ் அவங்க மட்டும்தான். ஸோ அப்பவும் வந்து ஃபுல் இண்டிபெண்டன்சி இஸ் நாட் தேர். ஓகே, ஃபுல்லா வந்து இப்பெல்லாம் வந்து இன்னைக்கும் உமன் ஓட் பண்றதெல்லாம் வந்து அன்னைக்கு கிடையாது. அந்த டைம்லலாம் அப்பவும் மென் அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஆக்டிவ்லி ஒர்க் பண்ண அப்பவும் உமன் அண்ட் புவர் கான் ஓட். ஓகே, அப்பவும் அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. சின்ஸ் தீஸ் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் த இண்டிபெண்டன்சி அண்ட் திங்ஸ், பட் ஸ்டில் அங்கேயும் ஒரு இது இருந்துச்சு பசங்களா. ஓகேவா, ஸோ தீஸ் மென்ஸ் இருக்காங்கல்ல, the men about 25 and actively paying taxes, அந்த கேட்டகரியில படுற அந்த மென் வந்து they will elect some people and அவங்கள வந்து என்னன்னு சொன்னாங்க, நேஷனல் அசம்பிளி அப்படின்ட்டு அவங்கள வந்து பேர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு, நியூ ஹிம்ஸ் அண்ட் ஓட்ஸ் were composed. அது மட்டும் நீங்க படிச்ச போதும். நியூ ஹிம்ஸ் அண்ட் ஓட்ஸ் were composed. ஓகே, தட்ஸ் இட். அது மட்டும் நீங்க படிங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, a centralized administrative system was put. Centralized administration வந்து அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க, was put in place and it formulated uniform laws for all the citizens. Centralized administration எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகிற முடிய மாதிரி ஒரு centralized administration வந்து அவங்க வந்து put forward இல்லாட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எஸ்டாப்ளிஷ் எதுக்கு பண்றாங்க பசங்களா, for uniform laws for all the citizens. எல்லா சிட்டிசனுக்குமே வந்து யூனிஃபார்மான laws. You got the point, right? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, internal custom duties and dues were abolished and uniform system of weights and measures were there. Internal customs, இப்போ இது மட்டும் படிங்க. Internal custom and duties were abolished. So the thing is, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். ஸோ இன் இந்தியா, ஓகேவா, நமக்கு புரியுற மாதிரி நான் வந்து சொல்றேன். மேம், வாட் இஸ் திஸ் இன்டர்னல் கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் டியூஸ்? ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஓகே, ஸோ தி திங் இஸ், ஓகே, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, சப்போஸ் நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, சென்னையில இருந்து நீங்க கோயம்புத்தூர் போறீங்க, ஓகேவா, யூ ஆர் ஜஸ்ட் நீங்க வந்து என்ன சொல்லலாம், நீங்க வந்து ஒரு செல்லர், ஓகேவா, யூ ஆர் ட்ரேடிங். ஓகே, ஸோ நீ இங்கேருந்து ஒரு கூட்ஸ் எடுத்துட்டு, சென்னையில இருந்து நீ கூட்ஸ் எடுத்துட்டு நீ வந்து யூ ஹேவ் டு மாறி மாறி நீ போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டாக்ஸஸ் யூ ஹேவ் டு பே. ஆனா இப்போ அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையும் சேம் டாக்ஸஸ் தான். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வித்தின் அ கண்ட்ரியில வித்தின் அ ஸ்டேட்லேயே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டாக்ஸஸ் வருது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு இடத்துல இப்போ வந்து நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே ஐ திங்க் இட்ஸ் எலே. ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே நீ 1 மீட்டர், அங்கெல்லாம் மீட்டர் கிடையாது அப்போ அந்த டைமில். மீட்டருக்கு நீ வாங்கின அப்படின்னா, இப்போ அதுவே நீ வந்து கோயம்புத்தூர் போனா இந்த மீட்டருக்கு வந்து உனக்கு அவ்வளோ துணி கிடைக்காது. ஸோ இட் வாஸ் வெரி அன்ஈவன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது 3. இப்போ வந்து இதில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் படிச்சிங்க, 4 பாயிண்ட்ஸ். இட்ஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய லாங்குவேஜஸ் பேசிட்டு இருந்தாங்க இன் ஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் காமன் லாங்குவேஜ் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. And regional dialectics and were discouraged and French as it's spoken and written in Paris become the common language of the nation. ஒண்ணுமே வேண்டாம், French the common language of the nation அப்படின்னு அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, so the key points I will tell you because இந்த question கேட்கறதுக்கு chances are there. Okay, so the first thing you have to keep in mind is that மொனார்கியை வந்து ரிமூவ் பண்ணி டெமாலிஷ் பண்றதுக்கு தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்துச்சு. மொனார்கி இஸ் பேசிக்கலி கிங்ஸ் ரூல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவங்க போராடி எல்லாமே பண்ணிட்டு 1789 வந்து போராடி பவர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பவர் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தே ஹாவ் டு பிரிங் சம் ஐடியாலஜிஸ், தே ஹாவ் டு புட் ஃபோர் சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் லைக் some things they have to put forward in order to make the whole country nation. Okay, nationalism kondu varadhukaga some ideologies they have to put forward. So adula da vandu citizens, people who belong in that particular place are like avanga da the fatherland. Okay, land belongs to the people,
Next வந்து citizenship have the power. Okay, citizens have the power, equality and equal citizenships. That is the main thing. Next வந்து அவங்க French flag establish பண்ணாங்க. Third வந்து அவங்க நியூ அசம்பிளி, ஓகேவா, நேஷனல் அசம்பிளி வந்து லைக் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் மென் அபவுட் 25 தான் அவங்க எலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நியூ ஹிம்ஸ் அண்ட் ஓட்ஸ் வேர் ப்ரப்போஸ். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரலைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க எல்லா இடத்துலையுமே ஆல் டாக்ஸஸ் வேர் யூனிஃபார்ம், ஓகேவா. internal custom duties, internal இருக்கிற status, internal custom duties and dues were abolished. Next வந்து they made French as a common language. So these are the என்ன சொல்லலாம், collective identity made during French Revolution. Is that clear? I hope it is clear, பசங்களா. Yes. So this is our flag. I mean French flag. Okay, நம்மளோட flag கிடையாது, பிரான்ஸோட flag. Okay. So we'll see the objective of French Revolution. The ஒண்ணுமே கிடையாது, எல்லா ரெவல்யூஷனுமே எல்லாருமே வந்து to bring unity. So French Revolution mainly they have to put forward the nationalism concept here. Everybody is equal. People the power. Okay, power to the people. They have to be very uniform. They have எல்லா laws is uniform to everyone regardless who you are. So that is the main எல்லாத்துலயுமே அதான் பேசிக்கலே இருப்பாங்க. ஓகே, பட் அவங்க வந்து அந்த சென்டென்ஸ் வந்து பெருசா அவங்க சொல்லியிருப்பாங்க. பாருங்க, the revolutionary further declared it was the mission and the destiny of the French nation to liberate the peoples of Europe from the despotism, so which means monarchy, help other peoples of the Europe to become nations. Okay, இப்போ வந்து பிரான்ஸ்ல வந்து என்ன நடந்துச்சு? ஓகே, பிரான்ஸ்ல வந்து என்ன நடந்துச்சு? என்னமோ நடந்துச்சு இல்லடா. அங்க வந்து நேஷனலிசம் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லி இல்லை, ஓகேவா. அவங்க வந்து நேஷனலிசம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. தே லைக் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் ஹேப்பன் இஸ் தட், ஓகே, இங்கே தான் ஆயிடுச்சே, சரி நம்ம யூரோப்லேயும் போய் இந்த நேஷனலிசம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ அந்த யூரோப்பில் வந்து நேஷனலிசம் ரைஸ் ஆகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஃப்ரெஞ்ச், ஓகே, ரெவல்யூஷன் ஃபர்தர் டிக்ளைட் த மிஷன் அண்ட் த டெஸ்டினி ஆஃப் ஃப்ரெஞ்ச் நேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஓகே, யூரோப்ல வந்து இது மட்டும் கிடையாது, இது மட்டும் நேஷன் ஆனா போதாது, மற்ற இடங்கள்லயும் நான் போய் என்ன பண்ணுவேன், நேஷனலிசத்தை சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த குரூப் கிளம்பியாச்சு. ஓகேவா. ஸோ அந்த ஒரு கதை மாதிரி படிச்சோங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ அப்போதான் நம்மளோட கதாநாயகன் இஸ் கமிங், நெப்போலியன். ஓகே, he is the one. He wanted other places in Europe to have this ideology. இந்த நேஷனலிசம் வந்து அங்கேயும் போய் நான் வந்து பரவணும்னு சொல்லிட்டு இந்த நம்மளோட சார் நெப்போலியன், ஐ திங்க் இட்ஸ் a good man. ஓகே, ஐ டோன்ட் நோ, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஓகேவா. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை வந்து யூரோப் ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக மாற்றிடணும், அவ்வளோதான். ஓகே, எவ்ரிபடி ஈக்குவல்னு நான் காட்டிடணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஓகே, so you're seeing this like Jacobic clubs. So Jacobic clubs அப்படின்னா, ஸோ இந்த நேஷனலிசத்தை வந்து ஃபாலோ பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து they made a club that is called Jacobic clubs. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் தே ஹாவ் அ ஸ்ட்ராங் கான்ஸ்டியூஷன். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கான்ஸ்டியூஷன் இருக்குது அண்ட் தே ஹாவ் ஸ்ட்ராங் armies now. Okay, French armies is strong. Just keep this in mind because இது ரெண்டும் நமக்கு வந்து திருப்பி நம்ம வந்து தேவைப்படும். Okay, so இது நீ வந்து இப்போ suppose you got forgotten some like points, you can add this as well. Okay, so French armies which moved into Holland, Belgium, Switzerland and much of Italy in 19. So இது வந்து என்ன, French armies started to migrate கிடையாது, ஒவ்வொரு இடங்களுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு பசங்களா, டு இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இல்லாட்டி இந்த நேஷனலிசம் வந்து எல்லா இடத்துக்கும் இதை வந்து நான் சொல்லணும், ஐ ஹாவ் டு பிரிங் all these places to be nationalized and nation states நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, the outbreak of the revolutionary was the French armies began to carry the idea of nationalism abroad and Napoleon and his roles.
ஸோ இங்க தான் வந்து நெப்போலியனோட ரோல்ஸ் வந்து அதிகமாக அது. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் லைக் என்ன சொல்ல லீட் பண்றாங்க இந்த நேஷனலிசம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நெப்போலியன் பிரான்ஸ்ல வந்து லைக் ஹி டிட் த நேஷனலிசம் நேஷன் ஸ்டேட்டா நேஷன் ஃபுல்லா நேஷனலைஸ் பண்ணிட்டான்டா. அப்புறமேலு யூரோப்புக்கு ஃபுல்லா பரவறதுக்காக அவன் போறான். ஓகேவா? ஸோ நெப்போலியன் செட் set about introducing many of the reforms he had already introduced in France. That is, this guy want to introduce whatever he implemented in France in all in அதாவது யூரோப்ல இருக்க மற்ற இடங்களிலும் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவன் நினைச்சிருக்கான். ஓகே, through a return to monarchy, Napoleon had no doubt destroyed democracy in France, but in the administrative field he had incorporated revolutionary principle in order to make the whole system more rational and efficient. Okay, இது என்னன்னா like he just want to make it rational and efficient. So அதுக்காகவே he made some code. It is called civil code. ஓகேவா? civil code in 1804. ஸோ இது வந்து ஒரு கதையா பார்த்துக்கோங்க. ஸோ நெப்போலியன் இஸ் த ஒன் ஹூ இஸ் ஸ்டுட் ஃபார்வர்ட், stand in front of in the whole movement of nationalism. Napoleon was there. ஸோ இந்த இதெல்லாம் கொண்டு வந்தான். ஓகே, ஃப்ரான்ஸில் வந்து சூப்பராக நேஷனலிசம் நடந்துட்டு இருக்கும்போது ஓகே நம்ம தான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோமே, சரி நம்ம யூரோப்பில் மற்ற இடங்கள்லையும் போயிட்டு நேஷனலிசத்தை நம்ம வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கான். ஸோ அதை வந்து இதை பண்ணுறதுக்காக ஸோ அவன் வந்து இன்வென்ட் பண்ணுறது இந்த சிவில் கோட் அப்படிங்கிறது. ஓகேவா? எஸ். ஸோ சிவில் கோட்ல என்னெல்லாம் வாட் டிட் ஹீ டிட்? ஸோ இவன் போய் அங்கே இடத்துல எல்லாம் போய் ரெவல்யூஷன் எல்லாம் பண்ணி இந்த மொனார்கி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ஸோ ஹீ லைக் ஃபாட் பண்ணிட்டு மொனார்கியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்த சிவில் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் இன் அதர் பிளேசஸ். ஓகேவா? ஸோ சிவில் கோட் எப்போ பசங்களா? 1804. ஓகே, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் 1789, ரைட்? So usually known as Napoleonic code. Okay, civil code ne padingada. Okay, இது அந்த மாதிரி. Okay, so what did he do? Did away, abolished privilege based on birth. Okay, என்ன பண்ணிட்டான்? நீ எந்த ஒரு இதுல நீ எங்க வேணா பிறந்துக்கோ. Okay, doesn't matter. privilege வந்து ஒன்றும் கிடையாது உனக்கு. established equality before the law and secured right to property. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா so the land belongs to the landlords. Okay, so the peasants வந்து they have to like என்ன சொல்லலாம் பாட்டம் இன் மலையாளம் ஐ கெஸ். ஓகே, ஐ டோன்ட் நோ இன் தமிழ். நீ மன்னிச்சிருங்க, நான் நெக்ஸ்ட் அந்த வேர்டுக்கு நான் கரெக்டாக சொல்லிட்டு நான் வரேன்டா. ஓகே, ஸோ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஸோ வாட் ஹீ டேட் அப்படின்னா இவன் போயிட்டு இங்கே போய் அவன் வந்து ஹி ஹேவ் டு டூ த அக்ரிகல்ச்சர் வாட் எவர் த லேண்ட்லார்ட் சொன்னது தான் அவன் வந்து அந்த இடத்துல வந்து அவன் கல்டிவேட் பண்ணும் இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் பண்ணி என்ன பண்ணா இருந்தாலும் அதுவும் லேண்ட்லார்ட் சொன்னது தான் அவன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திஸ் லேண்ட்லார்ட் வந்து தே வில் டிமாண்ட் இவ்வளோ half of the portion நீ வந்து எனக்கு கொடுக்கணும் இல்லாட்டி 3/4 of the portion you have to give to me அப்படின்னு சொன்னா this poor people in the peasants have to give them back. Okay, because they are in the landlord ஓட லேண்ட்ல வந்து அவங்க வேலை பண்றனால அவங்க அது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, and they don't, since அவங்க they are working hard, they are doing all the shits, they are doing all the things which அந்த லேண்டுக்கு தேவையானதெல்லாம் இவங்களே தான் பண்றாங்க. இருந்தா கூடியும் அவங்களுக்கு வந்து they don't have the like அவங்களுக்கு அந்த லேண்டை வாங்கவும் முடியாது. ஓகே, they can't buy the land also because எல்லாமே வந்து அந்த லேண்ட்லார்ட் சொல்ற மாதிரி லேண்ட்லார்ட் சொல்லுது இன்னைக்கு மழை பெய்யணும் அப்படின்னா அங்க மழை பெய்தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு இது. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிவிலேஜஸ் வந்து எல்லாமே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, ஈக்குவாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. லைக் எஸ்டாப்ளிஷ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் செக்யூர்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. Next, Napoleon simplified administrative division, abolished feudal system and freed peasants from serfdom and manorial dues. ஓகேவா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, Napoleon simplified the administration. Complete a feudal system which is monarchy தான். monarchy இல்லாட்டி king's rule or monarchy whatever it is. Okay, you can monarchy தான் like the proper word, like socialக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குதுடா.
So you can't say go and say வந்து remove பண்ணிட்டாங்க அப்படின்னு. So you have to be say demolished. Okay, took away the privilege, established. அப்புறமேல அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சோஷியலா நிறைய யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, freed the peasants from serfdom and manorial dues. அதாவது lot of taxes and serfdom அப்படின்னா அவங்க சொல்றதுதான் பண்ணணுமா. ஓகேவா, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் நாட் லைக் இந்த லேண்ட்லார்ட் சொன்னதுதான் நீ பண்ணும் அப்படின்னு இல்லாம யூ கேன் டூ வாட் எவர் த திங். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணலாம். யூ கேன் இந்த மாதிரி ஒர்க் யூ கேன் டூ. அண்ட் டாக்ஸஸ் நிறைய அதாவது இந்த கிவ் பேக் திங்ஸ் எல்லாம் வேணாம் அப்படிங்கிறது பண்ணிட்டா. ஸோ யூஸ்வலி பெசன்ஸை வந்து ஒரு இண்டிபெண்டன்சி கொடுத்துட்டாங்க. யாரு? நம்மளோட நெப்போலியன். ஓகே, in the towns too guild restrictions were removed. Okay, so guild restriction அப்படின்னா some peoples, இந்த set of peoples வந்து இந்த ஒரு work மட்டும் தான் அவங்க பண்ணும். So the guild restriction அப்படின்னா guild அப்படின்னா people like businessmen, shopkeepers, goldsmith, அப்புறம் வந்து இந்த weavers, பிஸ்னஸ் பண்றவங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த கில்ட் அந்த ஒரு கேட்டகரியில வருவாங்க. ஸோ இந்த பீப்புள் வந்து இவங்க இதுதான் பண்ணும். ஓகே, ஷாப் கீப்பர்ஸ் வந்து நீ ஷாப் கீப்பரா தான் இருக்கணும். மற்றபடி நீ போயிட்டு சப்பலெல்லாம் இது பண்றத வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி கோல்ட் ஸ்மித் எல்லாம் நீ ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க அது பண்ணிட்டாங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன், நீ வந்து சோஷியல் மட்டும்தான் படிக்கணும், வேற எதுவும் நீ படிக்க கூடாது. ஐ டோன்ட் கேர், நீ உனக்கு வந்து மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூ ஆர் கெட்டிங் இரிட்டேட்டட். இட்ஸ் மை சாய்ஸ். நான் என்ன பண்றோம் அப்படிங்கிறது என்னோட விஷயம். நீ எதுக்கு வந்து சொல்லணும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஸோ பட் அந்த டைம்ல வந்து தே டோன்ட் ஹாவ் எனி சாய்ஸஸ். இப்போ நான் நினைக்கிறேன், ஓகே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் நீ நான் சொல்ல பேச்சு கேட்கலையா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததை வந்து நம்மளோட நெப்போலியன் வாட் ஹி டிட், அதை ரிமூவ் பண்ணிட்டா. கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, நீ உனக்கு பிடிச்சது நீ பண்ணலாம் அப்படின்னு நெப்போலியன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Transportation and communication system were improvised. Okay, peasants, artists, workers and new businessmen enjoyed newfound freedom. Okay, so main-ஆ வந்து இந்த ஒரு these 4 points you have to keep in mind is that he removed all the privileges. Okay, did away with privileges based on birth, established equality, uniform laws, right to property பண்ணிட்டாங்க. Okay, so next thing வந்து Napoleon simplified the administration, totally demolished abolished feudal systems and freed the peasants from serfdom and manorial dues. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா in townல கூட வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஸ் டவுன்ல கூடயும் கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூ கேன் டூ வாட் எவர் த ஒர்க் யூ வாண்ட் ஆஸ் யூ லைக். இஃப் யூ வாண்ட் டு ஷிஃப்ட் யுவர் ஒர்க் யூ கேன் டூ அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியும் ஹீ இஸ் புட்டிங் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து என்ன பண்ணிட்டான், இம்ப்ரூவ் பண்ணிட்டான். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். இப்போ அதெல்லாம் ஸ்மூத்தா போகுதா, எல்லாமே ஓகேவா போகுதா? இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இதே சிஸ்டம், ஓகே, இதே சிஸ்டம் ஆஃப் பீப்புள்ஸ்ல வந்து என்ன நடக்குது? ஓகே, ஸோ இப்போ வந்து யூஸ்வலி இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து லிபரலிசம் எப்படி, வாட் டிட் லிபரல் நேஷன் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லிபரல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த லிபரலைசேஷன் எப்படி வந்துச்சு, என்ன சொல்லலாம், இந்த எப்படி இந்த ஐடியா ஆஃப் லிபரல் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா, how did this liberal came from liberalization? இதுவும் nationalism is the same only. Okay, so liberalism அப்படின்னா it is இங்கே இருக்கு liber, it means free, right? It means free. ஸோ பசங்களை இப்போ வந்து ஒன்று வருது, ஓகே, ஒன்று வருது மேம், ஒன்றுக்கு அது கிடையாதுடா, சம்திங் இஸ் கம்மிங். ஓகே, நேஷனலிசம் அங்கே வருது அப்படின்னா பிகாஸ் இஃப் இந்த மொனார்கி வாஸ் ஸோ ரொம்ப முடியாதனால தான் நிறைய பேர் வந்து இவங்க கஷ்டப்படுறத பார்த்து என்னால் முடியல, அதனால ஐம் புட்டிங் ஃபார்வர்ட் திஸ் நேஷனலிசம் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்த லிபரலிசம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, there are like two peoples. Okay, இப்போ நான் உங்களோட பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அப்பர் கிளாஸ் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் were there. Okay, மிடில் கிளாஸில் வந்து லோவர் மிடில் கிளாஸில் இருந்தாங்க. there were two sets of peoples were there. Okay, so autocracy, sorry, aristocracy. Okay, autocracy கிடையாது, upper class people, lower class people were there. Okay, upper class
and lower class people were there. Okay va pasangla? Aristocracy, not autocracy. I am really sorry for that. Aristocracy, which were peoples with more privilege. Okay va? So liberalism varadhukku the main reason is that aristocracy peoples, aristocracy peoples were there and middle class people were there. Aristocracy, if I'm not wrong, aristocracy, yes. So aristocracy people were there and middle class people were there. Okay, so the more privileged peoples. Okay, more ivanga vandu more privileged. Okay, இவங்க வந்து more privileged இருந்தாங்க. So middle class, the most population was these middle class peoples only. Weavers, like students, professors, clerks, இவங்க எல்லாமே வந்து middle classல தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ இந்த அவங்க வந்து திங்க் பண்ணிட்டாங்க. ஓகேவா? திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? தே ஸ்டார்டட் டு திங்க். they are kind of angry கிடையாது, they are very concerned. Okay, that is இவங்கள மாதிரியே தான் நாமளும் இருக்கும். we have the both educations, we have the this thing, everything. எனக்கு இருக்கிற மாதிரி தான் உனக்கும் இருக்கு. just because you birth somewhere, நீ வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்ல பிறந்ததுனால you are getting so much privilege. உனக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு மிடில் கிளாஸ் பீப்புள் ஸ்டார்டட் டு திங்க். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஃபேர். we are living in the same nation. எல்லாமே இங்கே சேம் தான். உனக்கு நானும் எஜுகேட்டட் தான், நீயும் எஜுகேட்டட் தான். பட் ஸ்டில் யூ ஆர் கெட்டிங் மோர் ப்ரிவிலேஜ் தேன் மீ ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்ததுனாலையோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட இருக்கிறனாலையோ யூ ஆர் கெட்டிங் மோர் ப்ரிவிலேஜஸ் தேன் மீ. இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்னால வந்தது தான் நம்மளோட நம்மளோட லிபரல் நேஷனலிசம் இல்லாட்டி லிபரலைசேஷன் வந்தது, லிபரலிசம் வந்ததுக்கு ரீசன். ஓகேவா? ஸோ யுனைடெட், இப்போ இவங்க வந்து பாருங்க, யுனைடெட் பை அ காமன் வே தட் கட் அக்ராஸ் ரீஜனல் டிவிஷன், தேர் ஃபேமிலிஸ் வேர் ஆஃப்டன் கனெக்டட் பை டைஸ் அண்ட் மேரேஜ். ஸோ இவங்க வந்து இந்த அரிஸ்டோக்ரஸி பீப்புள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து தே வில் பி ஓனிங் லாட் ஆஃப் லேண்ட்ஸ், கார்ட்யார்ட்ஸ். பேசிக்லி தே ஆர் ரிச். ஓகே, ஸோ அவங்களுக்கு இருக்கிற இப்போ வந்து எனக்கும் உனக்கும் சேமாக தான், நானும் நீயும் சேம் தான் ஒரு வழியா. பட் வை யூ ஆர் கெட்டிங் மோர் ப்ரிவிலேஜ்? இட்ஸ் நாட் ஃபேர். ஈவன் ஐ ஆம் ஒர்க்கிங் ஸோ மச் ஹார்டர் தேன் யூ, பட் யூ ஆர் கெட்டிங் மோர் ப்ரிவிலேஜ். ஸோ அந்த விஷயம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து த ரீசன். ஓகேவா? ஸோ யா, ஸோ இங்கே பாருங்க, ஸோ த நியூ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த லிபரலிசம் கொண்டு வரணும், அரிஸ்டோக்ரஸி பீப்புள் ஹாஸ் டு பி டெமாலிஷ், அவங்களுக்கு இருக்கிற அதே ரைட்ஸும் எங்களுக்கும் வேணும் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதுக்காக அந்த அன்இக்வாலிட்டியை வந்து இது பண்றதுக்காக they started this liberalism. Okay, and liberalism nationalism had the same vision. எல்லாருக்குமே ஈக்குவலா எல்லாமே வேணும், everybody should be equal in front of the laws. So அவங்களுக்கும் இருக்கிற ஐடியாலஜியும் நேஷனலிசம்க்கும் இருக்கிற ஐடியாலஜி இஸ் த சேம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, the idea of national unity in early 19th century Europe were closely allied with the ideology of liberalism. Okay, yes, so liber, it means free in Latin. Okay, so அதோட what is the ideology, இல்லாட்டி what is the vision, இல்லாட்டி what is the aim? For new middle class, liberals stood for the freedom of the individual and equality before the law. Same, equality before the law. Individual freedom and equality, that is the main thing. First one, the freedom. Okay va? Freedom and equality. ஃப்ரீடமும் வேணும், ஈக்குவாலிட்டியும் வேணும். தட் இஸ் த மெயின் திங். அவங்க அதுக்கு தான் வந்து போராடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஓகே, ஓகே, ஸோ லிபரலிசமே வந்து ரெண்டு டைப் ஆஃப் லிபரலிசம் வருது, பொலிட்டிக்கல் லிபரலிசம் அண்ட் எக்கனாமிக்கல் லிபரலிசம் வருது தேர். ஓகே, ஸோ வில் சி ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, லிபரலிசம் இன் பொலிட்டிக்கல் ஸ்பியர். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பியர், பொலிட்டிக்கலி வந்து என்ன இருக்கு, லாஸ்.
ஓகே, எல்லாருக்குமே ஈக்குவல் லாஸ் இருக்கணும், லைக் ஒரு கான்ஸ்டியூஷன், காமனா ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும். So basically அதான். Okay, so we'll see. It emphasized the concept of government by consent. So this is concept of government by consent. Okay, first. Second one, since the French Revolution, liberalism had stood for the end of autocracy and clerical privileges. Clerical privileges அப்படின்னா தான் சேம் தான், privileges. So the end of autocracy, which is monarchy. So ரெண்டு பேருக்குமே இருக்கிற ideologies was the same. They have to end the autocracy. Okay, aristocracy or autocracy, whatever it is. Monarchy ன்னு வெச்சுக்கோங்க, இல்லாட்டி upper middle class ன்னு வெச்சுக்கோங்க, and the clerical privileges. So what was the third one? A constitution representing government through parliament. Election valiya. People order votes based. People should elect. People should have the power. Okay, people should have the power to elect பண்றதுக்கோ, யாருக்கு வந்து நாங்க வந்து பவர் கொடுக்கணும், யாரு should represent us அப்படின்னு இது பண்றதுக்காக கான்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் த்ரூ பார்லிமெண்ட். ஓகே, பார்லிமெண்ட் அந்த மாதிரி. 19th century liberals also stressed the inviolability of private property. So same thing தான், அவங்களுக்கு அவங்க வேலை பண்ணி அவங்களுக்கு ஒரு ரைட் டு த ப்ராப்பர்ட்டி அன்னைக்கும் கிடையாது. So these were aristocracy peoples, அதாவது upper class peoples were என்ன சொல்ல, அவங்களுக்கு தான் அந்த ரைட் டு த ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த டைம்ல வந்து if we have money we can go and buy the land or we can buy the property. காசு இருந்தா we can buy. ஆனா அந்த டைம்ல உங்ககிட்ட காசு இருந்தாலும் அது லைக் இட் இஸ் நாட் வேலிட். நீ காசு இருந்தாலும் சரி, காசு இல்லாட்டியும் சரி, அந்த லேண்ட் இஸ் மைன். நீ காசு கொடுத்தாலும் நான் அந்த லேண்ட் உனக்கு கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. ஓகே, பட் yet equality before the law did not necessarily stand for universal suffrage. So which means women and poor, they did not had the right to vote அப்பவே. ஓகேவா? ஸோ இது அவங்களுக்கும் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து என்ன சொல்ல இண்டிபெண்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் கிடையாது. ஓகே, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வரணும்னு சொல்கிறாங்க, அது பண்ணணும்னு சொல்கிறாங்க, இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அப்பவும் வந்து women and poor can't elect or like and vote for the ஓட்டுக்கான ரைட் அவங்களுக்கு அப்பவும் கிடையாது. ஓகே, ஸோ தட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்பியர்ஸ். பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல அவங்க வந்து என்னெல்லாம் வேணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து லைக் தே நீட் அ கான்செப்ட் ஆஃப் கவர்மெண்ட் கன்சர்ன் and they want to என்ன சொல்லலாம் end autocracy and clerical privileges. Third thing is that அவங்களுக்கு they need a constitution representing government through parliament. 19th century liberals stressed inviolability for property, private property, right to property அவங்களுக்கு அப்போ இருந்தது இல்லை. அதுவும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஃப்ரீடமும் அவங்களுக்கு வேணும்னு இருந்துச்சு. இதுவெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமும் கூட, ஐ மீன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஸ்டில் என்ன சொல்லலாம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நாட் ஃபுல்லி fulfilled. ஓகேவா? உமன் அண்ட் புவர் டிட் நாட் ஹேட் த ரைட் டு vote ஆன் தட் டைம் as well. இப்போ வந்து லிபரலிசம் இன் எக்கனாமிக் ஸ்பியர் என்னன்னு பார்ப்போமா? The emerging of middle class demanded for the freedom of markets and the abolition of state imposed restriction on the movement of goods and capital. ஸோ பசங்களா இப்போ நான் சொன்ன மாதிரியே, ஸோ அந்த ஸ்டேட்லேயே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது தேர் டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் ஃபார் த குட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் ஃபார் த குட்ஸ். இப்போ ஹையர் டாக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் வந்து ஸ்லோ ஆகும் இல்லையா? ட்ரேட் வந்து என்ன ஆகும்? ட்ரேட் வில் கெட் ஸ்லோ, ரைட்? ட்ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ட்ரேட் இஸ் த மெயின் திங். எக்கனாமி ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி எக்கனாமி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ட்ரேடிங் ஷுட் கோ. இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் இருந்தால் தான், அதுவும் ஒரு ஆப்டிமைசேஷன் லெவலில் இருந்தால் தான் எக்கனாமி வில் பி ஸ்ட்ராங். அண்ட் லைக் என்ன சொல்லலாம், பாவர்ட்டி ரேட் வந்து அவ்வளோவா அதிகமாக ஆகாது. அதுக்கெல்லாமே இந்த ஈவன் இந்த presently I hope you have the idea that currently we have the trading system as well. So trading system is basically the strongest part of our economy. So அதிலே வந்து taxes அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃப்ளோக்கும் அவுட்ஃப்ளோக்கும் வந்து there will be ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஓகேவா? ஸோ இட் வில் அஃபெக்ட் த எக்கானமி. ஸோ ட்ரேடிங் ஸ்லோ ஆகும். ட்ரேடிங் ஸ்லோ ஆச்சுன்னா அப்படின்னா காசு இல்லாமல் வரும், நம்ம வந்து அப்புறமேல அவ்வளோதான் ஏழை ஆயிடுவோம்.
ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டாக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணும், தே ஹாவ் டு ரெடியூஸ் த டாக்ஸஸ். ஓகேவா, டாக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. சேலஞ்சஸ் இன் எக்கனாமிக் செட்டப் அட் தட் டைம், ஏன்னா அதான் ஸ்லோ ட்ரேடிங் இருக்கும் அதனால. ஓகே, டிஃப்ரென்ஸ் இன் யூனிட் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த குட்ஸ். ஸோ இதே கன்ஸ்ட்ரெயின் தான் முன்னாடியே இருந்துச்சு, ரைட்? முன்னாடி வந்து நெப்போலியன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சம் ஆஃப் த ஐடியாலஜி இல்லாட்டி சம் ஆஃப் த ரூல்ஸ் இல்லாட்டி சம் ஆஃப் த ரூல்ஸ்ல வந்து அவங்களும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ வந்து இன்டர்னல் இன்டர்னல் கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் டியூஸை வந்து இது பண்ணிட்டாங்க, அதாவது ஈக்குவல் டாக்ஸஸ் இன் எவ்ரி ஸ்டேட் அந்த மாதிரி மாத்திட்டாங்க. அதே பிரச்சனை தான் இங்கேயும் வருது. ஓகேவா, அதே பிரச்சனை தான் லிபரலிசத்துலயும் வந்து என்ன வருது, அங்கேயும் வருது. ஸோ பிரச்சனைகள் எல்லாமே சேம் தான், அது டீல் பண்றவங்க தான் அங்க லைக் தேர் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் இன் யூனிட்ஸ் அண்ட் வெயிட் மெஷர்மெண்ட், குட் எக்ஸாம்பிள் எலி. ஸோ ஐ செட் நோ. ஸோ அந்த டைம்ல வந்து மீட்டர் எல்லாம் கிடையாது. ஸோ தே யூஸ் this particular unit to measure things. Yes. Okay, so these are the liberalism in political sphere. So political spheres la வந்து என்னலாம் இருந்துச்சு, just keep that in mind. Government வரணும், government by sector. They need a constitution representative government by, I mean through parliament வழியா உங்களுக்கு வந்து, I mean through election they need a government, and அவங்க they have to end the autocracy and clerical privileges and right to property. அதே எக்கனாமிக் ஸ்பியர்ல வரும்போது எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் இல்லாட்டி ஒரு டாக்ஸஸ் வேரியிங் டாக்ஸஸ் இருக்கக்கூடாது. ஓகே, வேரியிங் டாக்ஸஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் அந்த குட்ஸ் டாக்ஸஸ் ஷுட் ரெடியூஸ், அண்ட் அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் யூனிட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த குட்ஸ், அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக இருந்துச்சு. ஓகே, எஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சா? ஸோ இதெல்லாமே தான் பிரச்சனை. ஓகேவா, ஸோ தட் இஸ் லிபரலிசம் இன் பொலிட்டிக்கல் ஸ்டைலு, லிபரலிசம் இன் எக்கனாமிக் ஸ்டைலு. பிரச்சனை வாஸ் திஸ். பட் அது இப்போ பிரச்சனையெல்லாம் சொல்லியாச்சு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமா? எஸ், ஸோ சொல்யூஷன் வேணும். ஸோ such conditions were viewed as the obstacles for economic exchange and growth by the new commercial classes. ஓகே, இதுதான் வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸாக இருந்துச்சு. சரி, ஆப்ஸ்டக்கிள்ஸாக இருந்துச்சா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம், creation of a unified economy territory was demanded. Okay, unified ஆன எக்கானமி எங்களுக்கு வேணும் அப்படின்னு liberal started to demand. ஸோ அப்போ வந்து they established sovereign அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் they established. ஓகேவா, ஸோ sovereign யூனியன் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, லிபரலிசம் இன் எக்கனாமிக் ஸ்பியரில் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸையும் அதே மாதிரி எக்கனாமிக்லி பொலிட்டிக்கல்லி இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸையும் ரிமூவ் பண்ண, யூனிஃபை பண்றதுக்காக they started a union in 1834 called sovereign. ஓகேவா, sovereign. Okay, so sovereign அப்படின யூனியன் வந்து formed at the initiative of Persia and joined by the most of the German states. ஓகேவா, so sovereign அப்படிங்கிற யூனியன் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க பசங்களா, பர்ஷியால ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, so that is one thing you have to keep in mind. இந்த obstacles ரெடியூஸ் பண்ணும். என்ன பண்ணுவாங்க, they will start a union. ஓகே, எதுக்கு யூனியன் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு யூனிஃபைடான எக்கானமிக் they need. ஸோ அதுக்காக they started a union. அவங்களுக்கு அது பேர் போட்டாங்க sovereign. எங்க இந்த sovereign union was in Persia. ஓகேவா, ஸோ பர்ஷியாவில் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய ஜெர்மன் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணி, இது நீங்க சொல்லாட்டி கூட சால்வரின் ஸ்டார்ட் பண்ணாங்க இன் பர்ஷியா கம்பல்சரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the union abolished tariff barriers and reduced the number of currencies from over 30 to 2. ஸோ அதான் சொன்னேன், இப்போ வந்து இங்க இருக்கிறப்ப இந்த கரன்சி, இப்போ நான் இந்த ஒரு இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும்னா சென்னையில வந்து 100 rupees நோட்டுக்கு வந்து நம்ம அந்த 100 rupees நோட்டோட வேல்யூ இஸ் 100. அதுவே நான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டேன் அப்படின்னா அந்த 100 rupees நோட்டோட வேல்யூ வில் கெட் ரெடியூஸ்ட். ஓகே, இட் வில் பி 20 rupees இல்லாட்டி 10 rupees மாறிடும். ஸோ இட் இஸ் நாட் ஃபேர், ரைட்? நான் ஒரே இதுல இருந்து ஒரே எல்லாருக்குமே கிடைக்கிற காசுல இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் இந்த காசு, இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் இந்த காசுன்னு சொன்னா இட் இஸ் நாட் ஃபேர், ரைட்? ஸோ அது வந்து தட் இஸ் த திங். அதான் அவங்க ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் ஓவர் 30ல இருந்து 2க்கு மாத்திட்டாங்க. அண்ட் த யூனியன் அபாலிஷ்ட், என்ன பண்ணிட்டாங்க, யூனியன் அபாலிஷ் ஆல் த தாரிஃப் பேரியர்ஸ், டாக்ஸஸை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. தே ரெடியூஸ் த டாக்ஸஸ். ஓகேவா,
Right. The creation of a network of railway further stimulated mobility and harness economic interest to national unification. So என்ன பண்ணிட்டாங்க? So same the Napoleon என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் அவங்க பண்றாங்க. ஓகே, ஸோ நெப்போலியன் என்ன பண்ணிட்டாங்க? இம்ப்ரூவ் த டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். அதே தான் லிபரலிசத்துலையும் சால்வேரியன் யூனியன்லையும் அவங்களும் அதுதான் பண்றாங்க. ரைட். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி படிக்கணும்? ஓகே, டு பி அன் யூனிஃபைட் எக்கானமி they started a union and they named it as Solverin. எங்க இந்த யூனியன் ஸ்டார்ட் பண்ணாங்க? இன் பிரஷ்யா. ஓகே, ஸோ திஸ் யூனியன் அப்புறமேல இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அப்புறமேல இந்த யூனியன் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? ரெடியூஸ்ட். ஓகே, ரெடியூஸ்டு கிடையாது, கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் தாரிஃப் பேரியர்ஸ். தாரிஃப் பேரியர் டாக்ஸஸை வந்து கம்ப்ளீட்டா வந்து தாரிஃப் பேரியர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க? கரன்சியோட வேல்யூ, நம்பர் ஆஃப் கரன்சியோட வேல்யூ 30ல இருந்து 2க்கு மாத்திட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே இம்ப்ரூவ் த டிரான்ஸ்போர்டேஷன். ரயில்வே கனெக்டிவிட்டியை வந்து ரயில்வே அதாவது நெட்வொர்க் ஆஃப் ரயில்வேஸ் ஃபர்தரா வந்து என்ன பண்ணிட்டாங்க? இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மொபிலிட்டி, ஹார்னஸ் அண்ட் எக்கானமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் ஃபார் த நேஷன், அதாவது transportation is good, the trade will go good. ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ நீ உனக்கு ஒரு பொருள் இருக்கு, ஓகேவா? உங்ககிட்ட you made this beautiful cake, you have to transfer. அந்த கேக்கோட விலை வந்து ஒரு லைக் ஒரு 5,000 வச்சுக்கோங்க. இங்கிருந்து you have to take this cake to some other place. ஒரு வேற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நீ வந்து இதை டெலிவர் பண்ணும் வித்தவுட் எனி ஃபெயில். அந்த கேக்குக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ வந்து அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஹேவ் டு கம்யூட் பண்ணி நீ அங்கே வந்து ரீச் பண்ணும். ஓகே, ஸோ அங்கே டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் த மெயின் கீ. இஃப் யூ ஏபிள் டு டெலிவர் திஸ் கேக் வித்தவுட் எனி ஃபெயில், யூ வில் கெட் த மணி, ரைட்? அங்கே வந்து ட்ரேடிங் வில் கோ குட். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் த மெயின் திங். ஸோ அதுவும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. So a wave of economic nationalism strengthened ended the wider nationalism sentiments growing at the time. Okay, இதெல்லாம் பண்ணனால what happened? economic order strength இல்லாட்டி economy வந்து economic nationalism என்ன ஆயிடுச்சு? strengthen ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகேவா? கிளியரா? எஸ், ஓகே, சரியா? ஸோ இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ என்ன நடந்துட்டு இருந்துச்சு? எல்லாமே ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. இல்லை லிபரலிசம் வராங்க, நேஷனலிசம் பண்ணுறாங்க, நேஷனலிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ரெடியூசஸ் பண்ணுறாங்க. பட் there will be always some peoples who still believes in முன்னாடி இருக்கிற அந்த பழைய கலாச்சார திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ இருப்பாங்கல்ல, லைக் என்ன சொல்லலாம், முன்னாடி இருக்கிற அந்த அதே ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க இப்போவும் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம், அங்கே வந்து சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ தேர் வாஸ் சம் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ பிலீவ்ட் இன் திஸ் மொனார்கியல் சிஸ்டம். திருப்பியும் அவங்களுக்கு வந்து என்னன்னா திருப்பியும் இந்த மொனார்கியல் சிஸ்டம், இந்த ஃபியூடல் சிஸ்டம் திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஓகேவா? அவங்கள தான் நம்ம வந்து அதாவது நியூ கன்சர்வேஷன் ஆஃப்டர் 1815. ஓகேவா? ஸோ தேர் வேர் சம் பீப்புள்ஸ், ஓகேவா, சம் பீப்புள்ஸ் ஃப்ரம் சம் ஆஃப் த பிளேசஸ். ஸோ எந்த பிளேசஸ்ன்னு சொல்ல முடியுமா? Do you have any idea? Okay, so yeah, so there were some people who really supported that the monarchical state and the kingdom rule எல்லாம் திருப்பி வரணும், நீங்க சொல்றதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல கொஞ்சம் ஈவிலான செட் ஆஃப் பீப்புள்ஸ் வேர் ஆல்சோ தேர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து the only thing is they have to defeat நெப்போலியனை எப்படியாச்சும் அந்த டைம் எல்லாம் வந்து ரெவல்யூஷன், இப்போ வார் ஓகே, ஐம் நாட் கோயிங் டு தேட். இப்போ வந்து நெப்போலியனை டிஃபீட் பண்ணாதான் they can bring this monarchical system. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே வில் கோ அண்ட் டிஃபீட் நெப்போலியனை டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு they defeated Napoleon at 1815. ஓகே, ரைட். ஸோ அவங்க அப்புறமேல என்னாச்சு, ஸ்பிரிட் ஆஃப் கன்சர்வேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போதான் நெப்போலியன் லீடரை நம்ம போட்டாச்சு.
லீடரே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் கன்சர்வேட்டிசம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். மொனார்க்கியல் சிஸ்டம் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கால்ல நின்னாங்க. ஓகேவா? எஸ். ஸோ conservatives believed that established traditional institution of the state and society like the monarchy, the church, social hierarchy, properties and the family should be preserved. அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க? மொனார்க்கியை வந்து திரும்பி கொண்டு வரணும். The church, social hierarchies you know right? அவங்க பேசிக்கலி என்ன பண்ணுவாங்க? ஹைராக்கிஸ். அதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாப்ல அந்த கிங் இருப்பாங்க, அப்புறமேல அந்த ஹைராக்கி. So they have to bring that hierarchy. எதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க? monarchy they have to bring. They have to bring the churches back. Third thing வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? social hierarchies வந்து கொண்டு வரணும். Third வந்து property and the family should be preserved. ஓகேவா? right to property அவங்களுக்கே வரணும். So once வந்து if you got that, இப்போ என்ன சொல்லலாம்? once உனக்கு வந்து அந்த freedom கிடைச்சிச்சு, you got the power in your hands, அது திருப்பி வேணும்ட்டே நீங்க இருப்பீங்க. தட் இஸ் ஹியூமன் நேச்சர். என்ன பண்றது? இஃப் யூ காட் அ பவர், நீ வந்து ஒரு இப்போ லீடர், நீ வந்து இருந்து லீடர், கிளாஸ் லீடரா நீ இருக்கிற, ஓகே, யூ காட் தட் பவர், யூ கேன் பேசிக்கலி கண்ட்ரோல். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்லைட்லி ஹை, ஒரு ஹை என்ன சொல்லலாம், ஒரு கொஞ்சம் உனக்கு அதிகாரம் இருக்கும். ஓகே, ஸோ உனக்கு திருப்பி லீடர் ஆகிக்கிட்டே இருக்கணும். எனக்கெல்லாம் அப்படி இல்லைப்பா. எனக்கு நான் வந்து காலேஜில் ஐ வாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் முடியல. என்னால் நான் லாஸ்ட்டில் வந்து என்னால் முடியல, நீங்களே ஏதாச்சும் பண்ணிக்கோங்க, நான் இங்கே இல்லை சாமி அப்படின்ட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து த பவர் இஸ் ஆல்வேஸ் அ திங். ஓகே, ஒன்ஸ் யூ காட் த டேஸ்ட் ஆஃப் பவர், யூ வாண்ட் அந்த பவர் வேணும்னு அப்படின்னு இருந்திருப்பேன். ஓகே, எஸ், were conservative against the change. பட் இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வேணுமா? நான் முன்னாடி அந்த நெப்போலியன் இதில் வந்து சொல்லியிருந்தேன், they had a strong constitution, சூப்பரா ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து they had the strongest armies, French armies they had. இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்தா, ஸ்ட்ராங்கா ஒரு ஆர்மி இருந்துச்சுன்னா they can easily defeat. அங்கெல்லாம் போய் வார் நடத்தி அந்த இதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணிக்கல, டிஃபீட் பண்ணிட்டு அவனோடதுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அவன் விடல. ஓகே, வெரி கன்னிங் இல்லையா? எஸ், most conservative did not propose a return to the society or pre-revolutionary days. Modernization could in fact strengthen the traditional institution like the monarchy. இங்க பாருங்க, a modern army, இங்க பாருங்க, a modern army, an efficient bureaucracy, a dynamic economy. ஆல்ரெடி இப்போ வந்து நெப்போலியன் வந்துட்டு சூப்பரா எக்கானமியை வந்து டாக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி ட்ரேடிங் எல்லாம் சூப்பரா ஃப்ளோ ஆகிற மாதிரி எல்லாம் நெப்போலியன் செட் பண்ணி வச்சிட்டான். இதை வந்து அவன் ஸ்டாப் பண்ணி, அதாவது கன்சர்வேட்டிவ் ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னா அது எகெயின் ட்ரேடிங் வில் கோ டவுன், ரைட்? ஸோ அது அவனுக்கு வேணாம். ஸோ என்னெல்லாம்? மாடர்ன் ஆர்மி, எஃபிஷியன்சி, பியூரோக்ரசி, டைனாமிக் எக்கானமி, the abolition of feudalism and so forth could strengthen the autocratic monarchies of the Europe. Okay, so same thing. Yes. So we will see the defeat of Napoleon in 1815. Okay, spirit of conservation என்னெல்லாம் ஆச்சுன்னு பார்ப்போம். Yes. So represent இப்போ யார் இப்போ இந்த defeat of Europe, defeat of Napoleon எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போமா? Yes. So representative of the European powers, Britain, Russia, Persia and Austria, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நெப்போலியனை வந்து, அதாவது அங்கே இருக்கிற அந்த பெரிய ஹைராக்கியில் இருக்கிறவங்க தான் வந்து டிஃபீட்டட் நெப்போலியன். ஓகே, ஸோ தட் இஸ் பிரிட்டன், ரஷ்யா, பர்ஷியா அண்ட் ஆஸ்ட்ரியா, who had collectively defeated Napoleon, met at Vienna and draw a settlement for Europe. இவங்க எல்லாருமே சேர்ந்து வியனால கூட்டிட்டு ஃபுல்லா வந்து இதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நெப்போலியனை டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the Congress was hosted by Austrian Chancellor Duke Metternich. ஓகேவா? இது கிடையாது நெப்போலியன் நம்ம முன்னாடி பார்த்தது Duke Metternich. So he hosted the Congress. The main intention was to restore the monarchy. They want the monarchy back. They want their power back. ஓகேவா? மெயினா நெப்போலியனை டிஃபீட் பண்றதுக்கு ரீசன் எது? The main intention was to restore the monarchies that he had been overthrown by the Napoleon and create new conservative orders in Europe. மொனார்க்கியை திருப்பி கொண்டு வரணும், அதுக்கு நெப்போலியன் வரக்கூடாது. யாரெல்லாம் பசங்களா வந்தாங்க? பிரிட்டன்ல இருந்து, ரஷ்யால இருந்து, பர்ஷியால இருந்து, ஆஸ்திரியால இருந்து, representative of European powers,
ஹைராக்கில மேல இருக்கிறவங்க வந்து எங்க இருந்து பசங்களா? பிரிட்டன், ரஷ்யா, பெர்ஷியா, ஆஸ்திரியால இருந்து வந்து நெப்போலியனை டிஃபீட் பண்றதுக்கு அப்புறம் எல்லாருமே வியன்னால வந்து லைக் தே ஆர் மீட்டிங் தேர் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் புதுசா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ தட் காங்கிரஸ் அந்த பார்ட்டி வாஸ் ஹோஸ்டட் பை திஸ் கை. யார் இந்த கை? டியூக் மெட்டர்னிச். ஸோ இவன் தான் வந்து அது ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வாட் இஸ் த மெயின் அஜெண்டா? தே வாண்ட் டு பிரிங் பேக் த மொனார்கி. ஓகேவா? மொனார்கியை வந்து திருப்பி கொண்டு வரணும் and they have to that have been overthrown. அது நெப்போலியன் தூக்கி போட்டதை திருப்பி கொண்டு வரணும் and create a new conservative order in Europe. Okay. Yes. Treaty of Versailles very important. You can expect a question. Okay. So இப்போ வந்து நெப்போலியனை டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசா என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? The Bourbon dynasty வந்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, the Bourbon dynasty which has been deposed during the French Revolution was restored to power. Bourbon dynasty was restored to power. That's it. Bourbon dynasty வந்து திருப்பி கொண்டு வந்து. Second, France lost the territories it had been annexed under Napoleon. France lost the territories it had annexed under the Napoleon. So நெப்போலியன் வழியா பிரான்ஸுக்கு வந்து இருந்த டெரிட்டரிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். A series of states were set up on the boundaries of France to prevent French expansion in future. அதாவது இப்போ வந்து they defeated நெப்போலியன், அப்புறம் நேஷனலிசம் கொஞ்சம் கொஞ்சமா they have to demolish. ஓகேவா? ஸோ திருப்பியும் வந்து பிரெஞ்சு நேஷனலிசம் திருப்பியும் வந்து வரக்கூடாது. ஓகேவா? அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சம் ஸ்டேட்ஸை வந்து இவங்க கூட சேர்த்து வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அது என்னலான்னு பார்ப்போம். Thus the kingdom of Netherlands, which included Belgium, was set up to the north and Guinea was added to the predominant in south. ஓகேவா? பெல்ஜியத்தை வந்து நார்த்லயும் கெனோயா வந்து சவுத்லயும் வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. Persia was given important to new territories on its west frontiers, while Austria was given control to the northern Italy. So புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ த மெயின் ஸ்டேட்டை கூட இவங்களை வந்து சேர்த்து வச்சுக்காங்க. ஸோ தட் இவங்களை சேர்த்து வச்சுட்டா இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு ரைஸ் ஆஃப் நேஷன் தான் அப்படியே அடிச்சு போடுறதுக்காக. ஓகே, எஸ். Persia was given. So Russia was given part of Poland while Persia was given to the portion of Saxony. So இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க பசங்களா? நெதர்லாண்ட்ஸ். Thus the kingdom of Netherlands, which included Belgium, was set up to the north and Guinea was added to the predominant in the south. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க பசங்களா? டு ப்ரிவென்ட் த ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் ஃபர்தரா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. ஓகே, இப்போ பாருங்க, the new conservative regime versus the society. The conservative regime set up in 18 was autocratic. ஓகே, ரெஜிமே செட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் இது. ஸோ இட் வாஸ் ஆட்டோக்ராட்டிக், பேசிக்கலி மொனார்கியல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. They did not tolerate criticism and dissent and serve to curb activities that question the legitimacy of autocratic government. They did not tolerate autocratic governments legitimacy. அதாவது whatever this autocratic government do, still அங்க கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, என்ன பண்ணாலும் இவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. They had the power in the media. Most of them impose censorship, lost the control. What was said in newspapers, books, plays, songs reflected the ideas of liberty and freedom associated with the French Revolution. லிபரலிசம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி ஏதாச்சும் ஒரு புக்கோ சாங்கோ அதை பின்ன நியூஸ் பேப்பர்லையோ புக்ஸ்லையோ ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அவங்க தே ஹேட் த கண்ட்ரோல் ஓவர் இட். ஓகேவா? தே ஹேவ் த கண்ட்ரோல் ஓவர் இட். ஸோ இதோட இம்பேக்ட் என்ன இருந்துச்சு? மெமரி ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நந்தலெஸ் கண்டினியூ டு இன்ஸ்பயர் லிபரல்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நடந்து. ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து தே ஆர் இன் தேர் பிரைம் டைம். ஓகே, ஸோ இப்போதான் தே ஆர் இன் த பிரைம் டைம் ஆஃப் திஸ். ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா அவங்களோட பிரைம் டைம்ல அவங்க இருக்காங்க. ஸோ இந்த
liberalist, okay, liberal peoples and like in the nationalism follow பண்ற peoples எல்லாமே வந்து they went underground. ஸோ அவங்க பவர் தான் இப்போ பெருசா இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட பவர் அதிகமா இருக்கிறனால these people who followed liberalism and nationalism went underground. They started to work underground. Okay, so the conservative regime after 1815 drove many liberal nationalists. So liberal nationalism ஒன்னா ஃபாலோ பண்றாங்க, எல்லாமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க. liberal nationalists underground, they worked underground. Okay, secret societies sprang up in many European states to train revolutionary and spread their ideas. So they started work underground. Okay, so இது வந்து ஆஃப்டர் 1815, ஓகேவா, அந்த கன்சர்வேட்டிவ் ரெஜிமேக்கு அப்புறம் இந்த லிபரல் நேஷனலிஸ்ட் ஸ்டார்டட் டு ஒர்க் அண்டர் கிரவுண்ட். அவங்க வந்து சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து என்ன சொல்ல, சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ரெவல்யூஷனரிக்கும் அவங்களோட ஐடியா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் தே ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ ஏ கமிட்மெண்ட் டு, இது வந்து இப்போ என்ன நடந்துச்சு, மொனார்கி திரும்பி வந்துருச்சா, அவங்களோட ஃப்ரீடம் வந்து திருப்பியும் போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ தே வாண்ட் டு ஒப்போஸ் திஸ். ஸோ அதுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ வாட் டிட் அவங்க எதுக்காக ஐடியாஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஒப்போஸ் மொனார்கியல் ஃபார்ம்ஸ், அவங்களுக்கு மொனார்கியல் ஃபார்ம்ஸை ஒப்போஸ் பண்ணுறதுக்கும் that had been established after the Vienna Congress. So அந்த ட்ரீட்டி, வியன்னா ட்ரீட்டி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ that is very important. Okay, so what are the treaty, what are the changes introduced under Treaty of Vienna? So என்னலாம், so I will just quickly I will revise. Bourbon dynasty திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. France lost territories it has annexed under Napoleon. Next one, the series of states were set up boundaries of France to prevent French expansion. So you have to, இந்த இதை மட்டும் நீங்க படிக்கணும். The Kingdom of Netherlands, thus the Kingdom of Netherlands, which includes Belgium, was set up with the North Guinea. Netherlands, North Guinea. Okay, Netherlands north and Genoa, sorry, not it's Guinea, Genoa to the south. Okay, va? Thus the Kingdom of Netherlands, which included Belgium connected with the north, Genoa connected with the south. Okay, next one பாருங்க, Persia. Next is Persia. என்னாச்சு, Persia வந்து given importance to new territories on its western frontiers. Okay, Austria was given control to the northern Italy. Austria வந்து northern Italy. So in these, இப்போ நீங்க வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா Italy was there. Okay, they were marching towards the Statue of Liberty. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நேஷனலிசம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த some of the places. ஓகேவா. ஸோ பர்ஷியா அண்ட் ஆஸ்திரியாவில் இருக்கிற மேஜர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எதுக்கு வந்துட்டு இருந்தாங்க, டு எஸ்டாப்ளிஷ் மொனார்கி. ஸோ பர்ஷியா வந்து வெஸ்டர்ன் ஃபாரினர்ஸ் எடுத்துட்டாங்க, ஆஸ்திரியா வந்து இட்டலியை வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரஷ்யா வாஸ் கிவன் பார்ட் ஆஃப் Poland, while Persia was given the portion of Saxony. So these are the things. So mainly Bourbon dynasty came. French lost territories annexed by Napoleon. Series of states were set up boundaries. எதுக்கு boundary செட் பண்ணாங்க, ஃபியூச்சர்ல French expansion வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. Okay, we will go here. Yes, இப்போ வந்து monarchical system is coming, conservatives are leading, ஸோ நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. பட் there are some people, ஸோ இப்போ வந்து பாருங்க, இட்ஸ் லைக் when like liberal nationalism was at prime time, அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. And there were this conservative peoples who are like looking forward, எப்போ வந்து இவங்களை வந்து நான் டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ they came and defeated Napoleon and அவங்க வந்து அந்த பவர் எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் அதே மாதிரி தான் இந்த லிபரல் நேஷனலிஸ்ட்க்கும் வந்து திருப்பியும் ஓகே ஐ நீட் டு டிஃபீட் தி கன்சர்வேட்டிவ்ஸ்னு அவங்களுக்கும் தோணாதா.
ஸோ அதே மாதிரி ரெவல்யூஷனரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு, அதாவது they want to start the revolution again. ஓகேவா? எதுக்கு? கன்சர்வேட்டிவ் ரெஜிமே ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லிபரல் நேஷனலிஸ்ட், ஓகேவா, லிபரல் நேஷனலிஸ்ட் they went underground. ஓகேவா? அவங்க வந்து அண்டர்கிரவுண்ட் அந்த underground, they went underground. Okay, so underground போனதுக்கு அப்புறம் எதுக்கு underground போயிருப்பாங்க? They need to be like அவங்களோட ஸ்ட்ராட்டஜில ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களோட ஐடியாஸ், அதாவது நேஷனலிசம் நான் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணும், அந்த ஐடியாஸ் எது எப்படி பண்ணும், மற்ற இடங்கள் எல்லாம் வந்து how can I just bring back this nationalism again, இந்த மொனார்க்கியல் சிஸ்டமே எனக்கு வேணாம், தலைவலி, திருப்பியும் பழைய மாதிரி தானே போயிட்டு இருக்கு, ஸோ அது வேணாம். ஸோ அதனால தே வெண்ட் அண்டர் கிரவுண்ட். ஓகே, ஸோ அண்டர் கிரவுண்ட் போனதுக்கு அப்புறம் ரெவல்யூஷனரியில் அவங்களோட மெயின் விஷனே வந்து டெமாலிஷ் இல்லாட்டி ஒப்போஸ் பண்ணும். தே ஹாவ் டு கோ எகெயின்ஸ்ட் த மொனார்க்கியல் ஃபார்ம்ஸ் அண்ட் விச் வாஸ் கிரியேட்டட் பை த வியன்னா காங்கிரஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரிலேஷன் ஆல்சோ சோ த கிரியேஷன் ஆஃப் அதான் மெயின்லி opposing monarchy. ஓகே, மெயினா மொனார்க்கியை வந்து ஒப்போஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நேஷன் ஸ்டேட்டா மாத்தணும். These were the two ideologies of the liberal nationalists who went underground. Okay, yes. So next வந்து பாத்தீங்கன்னா so next this is a revolutionary start ஆகுது, they went underground. Okay, yes. Next பாருங்க, next is Giuseppe Mazzini. He is an Italian revolutionary born in Genoa in 1807. So இப்போ இந்த Genoa name வந்து நீங்க வந்து you can connect with, அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கல்ல, பவுண்டரி செட் பண்ணி, இந்த அதாவது கெனியாவை வந்து சவுத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேட்ச் பண்ணிட்டாங்க, they connected Genoa, right? So அங்கேயும் வந்து monarchical thing is going on. So monarchical thing அங்கேயும் போயிட்டு இருக்குன்னா கெனோயிலையும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. So this guy wants to make இட்டலியை வந்து ஒரு நேஷனா மாத்தணும் அப்படிங்கிறது இதுல he was very strong. Okay, so he's a very ஏதோ பெரிய மனுஷன் இவங்க. Okay, so he's an Italian revolutionary born in Genoa in 1807. He became a member of secret society of Carbonari. So secretா societies make பண்ணிட்டு இருந்தாங்க யாரு? லிபரல் நேஷனலிஸ்ட். ஸோ லிபரல் நேஷனலிஸ்ட்ல வந்து சீக்ரெட் சொசைட்டி பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம ஆல்ரெடி படிச்சோம். ஸோ ஒன் ஆஃப் த சீக்ரெட் சொசைட்டி வாஸ் கார்பனரி and he was the member. So this guy was the member in Carbonari, which was a secret society, right? As a young man of 24, he was sent to exile in 1831 for attempting a revolutionary in Liguria. Okay, he subsequently founded two more underground societies. Okay, two underground societies he made: Young Italy in Marseilles, Young Europe in Berne. Okay, so what you have to keep in mind, so he is an Italian revolutionary born in Genoa. Okay, 1807. He was a member of a secret society called a Carbonari, right? Okay, next one he sent to exile for attempting a revolution in Liguria. Okay, and he also found two secret society was founded by him. One is Young Italy in Marseille and Young Europe in Berne. Okay, but he is a very very strong person. We will see. Okay, இப்போ வந்து what was the ideas of Giuseppe Mazzini? Okay, Giuseppe Mazziniயோட இவங்க வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். So the liberal nationalism went underground to create என்ன சொல்லலாம், create plans and to make ideas to spread all the nation ஸ்டேட்டா மாத்தணும், மொனார்க்கி ஒப்போஸ் பண்றதுக்காக அண்டர் கிரவுண்ட் போய் they are making the ideas. ஓகே, அதே மாதிரி ஐடியாஸ் வந்து நம்மளோட Giuseppe Mazzini என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு, he believed that God had intended nations to be natural units of mankind. Okay, Italy could not continue to be patchwork of small states and kingdoms. Patchwork of small states and kingdom continue பண்ண முடியாது. It had to be forged into a single unified republic within a wider alliance of nations
This unification allowed could be the bias of Italian liberty. So because of Italy is connected with small states and kingdoms, so அதனாலேயே அங்க வந்து monarchy has been லைக் அவங்க மேல அந்த மொனார்கியை வந்து அது அவங்க மேல அடிச்சு அமர்த்தி இருப்பாங்க. அதனாலே வந்து இட் ஹேட் டு பி ஃபோர்ஸ்ட் டு வே சிங்கிள் யூனிஃபைட் ரிப்பப்ளிக்கா மாத்தணும் வித் வைடர் அலைன்ஸ். ஸோ நம்மளோட எவ்ரி கண்ட்ரிஸ் ஹாஸ் அலைன்ஸ் வித் சம் அதர் கண்ட்ரிஸ். ஓகே, அலைன்சஸ் அதாவது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால மாற்றணும். திஸ் யூனிஃபிகேஷன் அலவுட் குட் பி த பயஸ் ஆஃப் இட்டாலியன். இதனாலே இட்டாலியன் லிபர்ட்டி, ஓகே, இட்டாலியன் லிபரல் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. Mazzini's relentless opposition to monarchy and his vision of democratic republics frightened the conservatives. So he was very strong. He was very strong that Italy cannot work as the patchwork. Patchwork ஆகல என்னால இட்டாலியை வந்து ஒர்க் பண்ண முடியாது of small states and kingdoms. It should be individual மாறணும், single unified republic மாறணும் within wider alliance of nations. Third thing வந்து this unification alone, இந்த இது unification யூனிஃபை ஆகிறதுனாலே இட்டலி வந்து என்ன மோர் லிபரல் ஆகும் அப்படின்னு நம்ம தட் வாஸ் த ஐடியாஸ். ஓகேவா, ஐடியாஸ் ஆஃப் தீஸ் ஆர் த ஐடியாஸ் ஆஃப் கிஸ்பி மசினி. ஸோ ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் வாட் ஹி பிலீவ்ட். அந்த ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆனாலேயே conservatives were afraid of him. Okay, so Metternich, so you remember this, right? இவங்க, so he was that என்ன சொல்ல hosted that Congress party. அதான் வியன்னால நடந்த காங்கிரஸ் பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணவங்க தான் அவன் தான் Metternich. described him as the most dangerous enemy of our social order. Yes. ஓகே, ஸோ த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இப்போ வந்து என்ன நீங்கள் வந்து ஸ்டோரிஸை வந்து கனெக்ட் பண்ணலாம் பசங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான். ஓகேவா, ஸோ ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். தே வாண்ட் டு ஸ்ப்ரெட் நேஷனலிசம் இன் யூரோப். அதுக்காக தே ஸ்டார்டட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இன் 1789. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் Napoleonic wars has begun because he want to spread the nationalism, that ideology. They want to make all the state nation. அதுக்காக he made the war, Napoleon. நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, நெப்போலியன் வந்து விழுந்துட்டான், அவ்வளோதான், டிஃபீட்டட். ஃபால் ஆஃப் நெப்போலியன், கன்சர்வேட்டிவ் ரெஜிமே வந்து நெப்போலியனை டிஃபீட் பண்ணிட்டாங்க. கன்சர்வேட்டிவ் ஸ்டார்டட் டு ரூல் த பிளேசஸ். அப்புறமேல் வந்து ரெவல்யூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ இட்டலியில் ரெவல்யூஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஓகே, ஸோ ரெவல்யூஷன்ஸ் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் அண்ட் கிரீஸ். ஸோ ரெவல்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். ஓகேவா, ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே ஃப்ரான்ஸ்ல இருந்து தான், அப்புறமேல் தான் எல்லாரும் இடத்துக்கும் வரும். ஸோ இது பாருங்க, led by the liberal nationalists, belong to the educated class elite, among whom were professors, school teachers, clerks and members are commercial middle classes. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லிபரல் நேஷனலிஸ்ட்ல வந்து லிபரல் நேஷனலிஸ்ட் வேர் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தாங்க, கிளர்க்ஸ் இருந்தாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் இருந்தாங்க. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வேர் த லிபரல் நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெவல்யூஷனே வந்து 2 டைப் இருக்கு. ஓகே, ஸோ ஒன் இஸ் ஜூலை ரெவல்யூஷன் இன் ஃப்ரான்ஸ் அண்ட் கிரீக் ரெவல்யூஷன். ஸோ ஜூலை ரெவல்யூஷன் ஓகே, ஸோ இப்போ வந்து ரெவல்யூஷனே வந்து 2 இருக்கு இல்லையா, ஜூலை ரெவல்யூஷன் அண்ட் கிரீக் ரெவல்யூஷன். ஃபர்ஸ்ட் we will learn about July revolution. When France sneezes, the rest of the Europe catches cold. Duke Metternich. It's true, right? French started the nationalism. French revolution ஃப்ரான்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது this nationalism idea. ஸோ அங்கே நடந்தது தான் மற்ற இடத்துக்கு யூரோப்புக்கெல்லாம் என்ன நடக்குது, நேஷனலிசம் அண்ட் லிபரலிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தட் இஸ் வாட் மென்ட் பை ஹியர். வென் ஃப்ரான்ஸ் sneezes, the rest of the European catches cold. The Bourbon kings who had been restored to power during the conservative reaction after they were now overthrown by the rebellious revolutionaries. So Bourbon kings இருந்தாங்க இல்லையா, ஸோ திருப்பியும் வந்து என்னாச்சு,
ஜூலை ரெவல்யூஷன்ல வந்து ஜூலை ரெவல்யூஷன் இன் பிரான்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா பர்பன் கிங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் நெப்போலியன். அவங்களோட பவரை வந்து எடுத்துட்டாங்க யாரு? பை த லிபரல் ரெவல்யூஷனரி. இன்ஸ்டால்டு கான்ஸ்டிடியூஷனல் monarchy by Louis Philippe as its head. Okay, so they had thrown away this Bourbon kings, but monarchy was never thrown completely. It was constitutional monarchy. புரியுதுங்களா? ஸோ இட் வாஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் monarchy தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே, தேர் வேர் கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் வெல் அஸ் monarchy. ஸோ இட் வாஸ் லெட் பை லூயிஸ் பிலிப். இவங்க தான். ஓகே, Catches called July sparked an uprising in Brussels, which led to Belgium breakaway from the United Kingdom of Netherlands. Since Netherlands and Belgium was connected, so இந்த ஒரு இதனால இந்த ஒரு லைக் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்போ திருப்பியும் வந்து லிபரல்ஸ் வந்ததுனால வாட் ஹேப்பன் இஸ் தட் நெதர்லாண்ட்ஸ் வந்து பெல்ஜியம் நான் வரேன்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் செப்பரேட்டட் அவே. ஓகே, ஸோ ஐ வில் just end இது வரைக்கும் நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் டேக் த ரெஸ்ட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மறக்காமல் வந்துருங்க. ஸோ யா, ஸோ that's it for today. ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு பசங்களா. அண்ட் யா, ஐ டிட் மை மேக்ஸிமம் டு கிவ் யூ என்ன சொல்லலாம் my like maximum efforts. I will try to do it better by the next lecture. Okay, so இப்போ வந்து நம்ம ஜூலை ரெவல்யூஷன் இன் ஃப்ரான்ஸ்ல இருந்து எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி ஃபினிஷிங் ஆஃப் இட் வித் கிரீக் ரெவல்யூஷன். ஸோ அதுல இருந்து வில் ஸ்டார்ட். ஓகே, so I think that's it for today. So yeah, just I hope I did well pasangla. So give me all your support and things and you will be getting the notes in our enna sollam, you will be getting our notes in our WhatsApp community. So that's it for today. I hope you had a wonderful session. If you have any doubts, please let me know in the comments. I will try to solve it. Okay, so I will see you on the next session pasangla. This is your Srishma ma'am leaving. Bye bye and take care.